ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் ஸ்பெகட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். நான் இங்கே வந்து ஸ்பெகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க, நல்லா நீளமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து நான் இங்கே ஒரு 1/4 kg எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி வெள்ளைப்பூடு வெட்டி வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குடமிளகாய் சிகப்பு கலர் எடுத்து வச்சுருக்கேன். பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூனுக்கு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூனுக்கு, உப்பு தேவையான அளவு, அப்புறம் லைம் ஜூஸ் நம்ம சேர்க்க போகிறோம், அதை எடுத்து வச்சுருக்கேன். லைமோ லெமனோ உங்கள்கிட்ட என்ன இருக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் நம்ம சேர்க்க போகிற சாஸ் ஐட்டங்கள். சில்லி கார்லிக் சாஸ் நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சோயா சாஸ் சேர்க்க போகிறோம். கெச்சப் சேர்க்குறேன் நான், இது ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆலிவ் ஆயில் இதுக்கு. ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம இந்த சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதில் நான் இப்போ வந்து உப்பு சேர்க்குறேன். அப்புறம் எடுத்து வச்சுருக்க மிளகாய் இது இருக்கு இல்லையா, சில்லி ஃப்ளேக்ஸ், அதுவும் அதாவது காஞ்சி அதில் இடித்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் மிளகு இருக்கு இல்லையா, நல்ல மிளகு, அப்போதான் இடித்த ஃப்ரெஷ்ஷான நல்ல மிளகை சேர்த்துட்டு, அப்புறம் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க அந்த லைம் ஜூஸ் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் ஊறட்டும். அதாவது ஸ்பெகட்டி குக் ஆகிற நேரத்தில் இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம ஸ்பெகட்டி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. இதில் உப்பு சேர்த்துருக்கேன், ஏன்னா ஸ்பெகட்டியில் அப்போ தான் உப்பு இறங்கிடுன்னா அது உப்பு இல்லாமல் இருக்கும். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம், ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு வரக்கும். முதல்ல இப்படி போடும்போது இப்படி தான் குச்சி மாதிரி நிற்கும். அப்புறம் கீழே குக்காக அப்படியே அது கீழே உள்ளக்க இறங்கிடும். லைட்டாக உள்ளக்க இறங்கினோடனே லைட்டாக கிளறி விட்டுக்கிறோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோங்க. இல்லை நம்ம என்ன தான் இதில் உப்பு போட மறந்துட்டு கடைசியில் உப்பு சேர்த்தா அது வந்து உப்பு இறங்காது அந்த அளவுக்கு. அதனால் இப்போ பாருங்கள், இது நல்லாவே குக் ஆயிடுச்சு, நல்லா மிதந்துருச்சா. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். இது எப்படி எடுக்கணும்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு அரிப்பில் ஊற்றி வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அதுக்கு மேலே குளிர்ந்த தண்ணியை லைட்டாக மேலே ஊற்றி விடணும். ஊற்றி விட்டுட்டு, ஏன்னா அது ஃபர்தராக குக் ஆகாமல் இருக்கும், அதனால தான் மேலே லைட்டாக எண்ணெயை ஊற்றி லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா ஒரு மாதிரி குழையாமல் இருக்கும். தண்ணி ஊற்றுறது வந்து குக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, எண்ணெய் ஊற்றுறது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் ஸ்பெகட்டி கிண்ட போகிறோமோ அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடு இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க கேரட் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு வதக்குங்க. கேரட்டை வந்து நான் கொஞ்சம் குக் ஆகணும். இப்போ நம்ம கேரட் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, மேரினேட் பண்ணி வச்சு அந்த சிக்கனை இதில் போட்டு கொஞ்சம் நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகி அந்த சிக்கனில் ஜூஸும் வெளியே வந்திருக்கு. இப்போ நான் வந்து செரி டொமேட்டோஸும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் மிளகு இருக்கு இல்லையா, மிளகு நம்ம இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நீங்கள் சோயா சாஸ் சேருங்க, பார்த்து சேருங்க. ஏன்னா சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால நம்ம ஸ்பெகட்டியில் வேறு உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கிறோங்க. இப்போ சில்லி கார்லிக் சாஸ் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு கெச்சப் சேர்க்குறோம். கெச்சப் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்க அந்த குடமிளகாய் இருக்கு இல்லையா, ரெட் கலர், அதை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பெகட்டியை குக் பண்ணி வச்சுருக்க ஸ்பெகட்டியை போட்டு நல்லா கிண்ட போகிறோம். குடமிளகா குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே நம்ம சாப்பிட்டா கூட நல்லா க்ரன்ச்சியாக நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நமக்கு சிக்கன் ஸ்பெகட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை இப்படியே சாப்பிட்லாம். காரம் வேணும்னா மேலே சில்லி ஃப்ளேக்ஸை தூவி விட்டுக்கிறோங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் சீஸ் போடாமல் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வந்து உங்களுக்கு தனியாக சீஸ் போடாமல் பண்ணி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் சீஸ் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தனியாக அதை எடுத்துகிட்டு அதில் வந்து நான் இல்லை ஷார்ப் செடார் சீஸ் இருக்கு இல்லையா, அதை மேலே லைட்டாக தூவி விட போகிறேன். அதை தூவி விட்டுட்டு நம்ம மைக்ரோவேவில் ஒரு 20 செகண்ட் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க, போதும். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். 20லேருந்து 30 செகண்ட் வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சிட்டிங்க அப்படின்னா அது டொமேட்டோலாம் வெடிச்சிடும், அதனால் 30 செகண்ட் வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் நமக்கு. இப்போ நமக்கு குழந்தைங்களுக்கான ஸ்பெகட்டியும் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.